என்ன இது, இன்னும் அந்த எலெக்ஷன் ஆபீசர் வரவே இல்ல. ஒருவேளை லீவ் கிவ் போட்டானோ? இரு கண்மணி, எப்படி இந்த வழியா தானே போகணும், பார்க்கலாம். நம்ம கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? ஆமா கண்மணி, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். என்ன திமிரா? அதெல்லாம் விடு. ஆபீசர் இன்னும் காணுமேனு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அக்கா, என்னடா அவ இப்படி கேக்குறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. இருடா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீ முறைச்சிட்டா நாங்க அப்படியே பயந்துருவோமா? கண்மணி, நீ இங்க தேடிட்டு இருக்கிற ஆபீசரு எப்பவும் மாறு விஷயத்துல ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. நீங்க இப்படி எல்லாம் தில்லாலங்கடி வேலை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆபீசர் மாறு விஷயத்துல நான் வாபஸ் வாங்க எல்லா உதவியும் செஞ்சாரு. நானும் வாபஸ் வாங்கிட்டேன். என்ன? இது தெரியாம நீ இன்னும் ரோட்லயே நிக்கிறிய? ஏய், அதான் வாபஸ் வாங்கிட்டல்ல, உன் வாய் முடிட்டு இங்க இருந்து கிளம்பு. வந்த வேலையை முடிக்காம எப்படி கிளம்புறது? இன்னும் கொஞ்ச நேரம் தான் கண்மணி. அப்புறம் என் மாமா கூட பெரிய வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வாழ ஆரம்பிச்சிருவேன். அண்ணி, இனி நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. கண்மணி, நீ புடிச்சு வச்சிருக்கிற டம்மி ஆபீசரை விட்டுட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. நம்ம அங்க சந்திக்கலாம். பாய். மாமா, வண்டி எடுங்க, போலாம். போலாம். என்ன கண்மணி இப்படி ஆயிடுச்சு? மா, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? உன் ஆபீசத்தை என்கிட்ட தான் காட்டுவேன். என்ன கண்மணி, இன்னுமா நீ இந்த காஞ்சனாவெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? அம்மா, பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, உன் நிலைமையெல்லாம் நினைக்கும் போது பாவமா இருக்கு. பாருடா, மரியாதையா போயிடு. இல்ல நானா போறேன் 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 போறேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, நீங்க இந்த காஞ்சனாவை நம்புனா இப்படித்தான் திக்கு தசை தெரியாம நடு ரோட்ல அசிங்கப்பட்டு நிக்கணும். உன் வேலையை பார்த்து போடா. இருமா 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 இருமா. ஏன், நான் என் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கண்மணி, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. என் தங்கச்சி ராசாத்தி மாதிரி நல்லவங்க கூட சேர்ந்தேன்னு வைய, உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏதோ என் மாப்பிள்ளையோட அண்ணிங்கிறதுனால நான் உனக்கு இதை சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம், உன் தலையெழுத்து என்னவோ அதான் நடக்க போகுது. நீயும் கேட்க போறதில்ல, உங்க அம்மாவும் கேட்க போறதில்ல. என்னமோ பண்ணுங்க. டே கதிரு, வண்டி ஏறா. அரண்மனை மாதிரி வீட வச்சுக்கிட்டு நடுத்தர நிக்கிறானு. பாய் காஞ்சு, போயிரு நிக்காத. மாவன சிக்காமையா போவேன். ஏன் கண்மணி, நம்ம வேணா அந்த கருவா பையன் சொன்ன மாதிரி ராசாத்தி கூட சேர்ந்துடலாமா?
மா அதானே. இவ்வளவு பிளான் போட்டு கடைசியில அந்த ராசாத்தி ஜெயிச்சிட்டாளே. ஆமா, இந்த வீண் பில்டப்புக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. ச்சீ. ராசாத்தி விநாயகா, இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. நல்லா இருமா. புகுந்த வீட்டுல நீ என்னைக்குமே நல்ல பேர் எடுக்கணும்மா, சரியா? ஏய், இங்க பாரு, இந்த நாளுக்காக தான் இவ்ளோ நாளா போராடிக்கிட்டு இருந்தேன். உன் வாழ்நாள் கனவு இதுதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது பலிக்க போதுங்கிற சந்தோஷமே எங்களுக்கு போதும். ஆனா என்ன, சடார்னு எங்களை விட்டு பிரிஞ்சு போவேன்னு தான் நினைக்கவே இல்லை. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி, கவலைப்படாதீங்க அண்ணி, நான் அடிக்கடி வந்து உங்களை பாப்பேன். அது ஒண்ணுல ராசாத்தி, இவ்வளவு நாளா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்தோம்ல, அதான் பொன்னி மனசு வருத்தப்படுறா. மத்தபடி உன் ஆசை நிறைவேற போறது அவளுக்கு சந்தோஷம்தான். ராசாத்தி, என்ன இது கண் கலங்கிக்கிட்டு? சந்தோஷமா சிரிச்சிட்டு போ. இலக்கியா, அத்தைய மறக்காம அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்க்கணும். அதே மாதிரி மாமாவே மறந்துடாத, சரியா? ராசாத்தி, உனக்கும் அதேதான். நீ என்னதான் பெரிய வீட்டு மருமகளா இருந்தாலும் என்னைக்கோ நீ எங்க வீட்டு ராசாத்தி தான். அதனால எங்களையும் மறக்காம அடிக்கடி எங்களை வந்து பார்க்கணும், சரியா? சரிங்க அண்ணி. சரி சரி, நேரமாச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போக போற. நல்ல நேரத்துல போகணும். சரி வா. வாங்க வாங்க மாப்பிள்ள. தம்பி, உங்க வீட்டுக்கு போனதே இந்த அக்காவை மறந்துடாதீங்க. என்ன ஐயோ, அக்கா, அடிக்கடி ராசாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஆமா மாப்பிள்ள, அடிக்கடி வந்துட்டு போங்க. என்ன மாமா நீங்களும் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு? நீங்களா என்ன வேற ஆள் மாதிரியா பாத்தீங்க? கூட பிறந்த அக்கா மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்க. நாங்க உங்க பாசத்தெல்லாம் மறந்துடுவோமா என்ன? ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. சரியா? சரி அத்தை, நான் வரேன். வரேம்மா. வாங்க. வரேன் அண்ணி. இலக்கியா, வா. சரி, பாய். பாய். போயிட்டு வாமா. பாய். வரேண்ணா. பாத்து. ராசாத்தி, பாத்து போ. பாய் அண்ணி. வரேண்ணா. பாய் அம்மா, உடம்பு பாத்துக்கோ. நம்ம நினைச்சதுக்கு மாற அந்த குண்டச்சி வாபஸ் வாங்கிட்டான். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாண்டி, உன் மாமியார்காரி வேற எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. ராசாத்தி உள்ள வர்றத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதாம்மா எனக்கும் காண்டா இருக்கு. அவளை வர விடாம பண்ண என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு என் தலைய வலிக்குது. கண்மணி, ஷோ, இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இவ வேற. கண்மணி, சொல்லுங்க அத்தை. உனக்கு விஷயம் தெரியுமா? ராசாத்தி எலெக்ஷன்ல இருந்து விலகிட்டா. அவளே போன் பண்ணி சொன்னா. ஓ, அப்படியா அத்தை? ரொம்ப சந்தோஷம். நானும் அவகிட்ட இனி என்ன கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். பாத்தத்த, அவளுக்கு இறக்கப்பட்டு ஓவரா இடம் கொடுத்து அப்புறமா அவஸ்தைப்படாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் கண்மணி. அவளை எப்ப விடணும் எப்ப பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்க அத்தை, உங்களுக்கு தெரியாததா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நான் வரேன் அத்தை. ஆமா சம்பந்தி, வேலையில போறதை எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு குத்துதே கொடையுதே. சரிங்க சம்பந்தி, நான் வரேன். பாத்தியாமா அந்த மேக்கப் பைத்தியத்தை? அந்த ராசாத்தி வாபஸ் வாங்கிட்ட உடனே பல்ல காட்டுறான். ஆமாண்டி. மா, இவ என்னமோ ராசாத்திய தோக்கடிக்க எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி தெரியல. இவ சேர்மேன் ஆகணும்னு திட்டம் போட்டு காய நகர்த்திருக்காமா. அவ போதைக்கு நம்மள ஊறுகாய் ஆக்கிட்டா. அவள
எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே விட்டு தொலைடி, அவ ஏதோ பண்ணிட்டா. மா, நீ பாட்டுக்கு அசால்ட்டா விட்டு தொலைன்னு சொல்லிடுற. ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆக போறா. அவ வெளிய தனியா இருக்கும் போதே இந்த வீட்ல அவ ராஜ்யம்தான். எல்லா சனியனும் அவளை தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடும். இப்ப உள்ள வந்துட்டா கேக்கவா வேணும்? நான் செல்லாத காசு ஆயிடுவேன். நம்மள நம்பிட்டு இருந்த ஒரே டம்மி பீஸ் மரகதம் மட்டும்தான். அதுவும் பாதி ராசாத்தி பக்கம் சாஞ்சிருச்சு. அவ உள்ள வந்துட்டா மீதியும் சாஞ்சிருவா. நம்ம கிட்டத்தட்ட அனாத மாதிரிதான். என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த ராசாத்தி அவ சுண்டு விரலாலேயே நம்மள நசுக்கி போட்டுருவா. அதுக்கு விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். இவ ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. மறுபடியும் கொலை கிலன்னு ஏதாவது பிளான் பண்ணிடுவாளோ? வேற வழியே இல்லம்மா, அந்த மரகதத்தை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். அடி பாவி, நான் நினைச்ச மாதிரி சொல்லிட்டாளே. ஆமாம்மா, திங்கிற சோத்துல விஷத்தை வச்சு அந்த லூச கொன்னுட்டு பழி அந்த குண்டச்சி மேல தூக்கி போட்டுற வேண்டியதுதான். வேணா கண்மணி, இந்த கொலை மேட்டரெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நாம கிரிமினலா திங்க் பண்ணணும்டி, ஆனா கிரிமினலா மாறக்கூடாது. ஏற்கனவே துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு வாங்கி கட்டினதெல்லாம் பத்தாதா? ஆமால, ஆனா அந்த லூசையும் இந்த குண்டச்சியையும் சேர்த்து ஒன்னா வச்சு செய்யணுமா? என்ன பண்றது? சூப்பர்மா, இதுதான் சரி. என்னது? சேர்மேன் ஆகிறதுக்கு தானே இவ்ளோ இறங்கி போற அந்த மரகதம். அவளை சேர்மேன் ஆக விடாம தோக்கடிக்கணும். அது எப்படி முடியும்? ராசாத்தி இருந்தாலாவது அது நடக்கும். அவளும் வாபஸ் வாங்கிட்டா. இன்னும் இருக்கிறது அந்த சேர்மன் பொண்டாட்டி மட்டும்தான். அவதாமா நம்ம ட்ரம்ப் கார்டே. எப்படியாவது அவளை ஜெயிக்க வச்சு மரகதத்தை அசிங்கப்படுத்தணும். மரகதம் தோக்கறதுக்கு காரணம் ராசாத்தி தான். தான் செல்வாக்கு ஃபுல்லா அந்த சேர்மன் பொண்டாட்டிக்கு கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டா. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களை தோக்கடிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படின்னு மெதுவா தழுத்தழுத்துட்டு பேசினாலே போதும், அவ நம்பிடுவா. அதுக்கப்புறம் ராசாத்தி அவளுக்கு ஜென்ம எதிரிதான். ஆமா, பழையபடி மூக்க தூக்கி வச்சுக்கிட்டு ஏ ராசாத்தி, நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உருப்படாதுன்னு பேசிட்டு திரிவா இல்ல கண்மணி? ஆமாமா. ராசாத்தி, இனியா வாங்க. என்ன ரெண்டு பேரும் நம்ம வீட்ல இருக்கான்னு வந்துட்டீங்களா? எங்களை வர சொன்னதே பெரிய அத்தை தான். என்னது பெரிய அத்தையா? என்னால நம்பவே முடியல. எங்களாலிதான் அத்தை. பெரிய அத்தை பட்டுன்னு இப்படி மனசு மாறுவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஐயோ, நான் ஒரு கிறுக்கு. வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. இருங்க இருங்க இருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள வரீங்க. ஆரத்தி சுத்தாம வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்காது. நீங்க எங்க இருங்க, நான் போய் ஆரத்தி தட்டு எடுத்து வரேன். புனிதா, கபிலா, குமரா, சீக்கிரம் வாங்க. புனிதா, சீக்கிரம் வா. என்னாச்சு? ஏன் இப்படி ஹால்ல நின்னு சத்தம் போடுறீங்க? இனியனும் ராசாத்தியும் திரும்ப நம்ம வீட்லயே இருக்கணும்னு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏய், அப்ப உள்ள கூப்பிட வேண்டியதானே? ஏன் வெளிய நிக்க வச்சிட்டு இருக்க? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வராங்கல, அதான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்கேயே நிக்க வச்சிருக்கேன். சரி, சீக்கிரம் போய் கரைச்சி எடுத்துட்டு வா. போ. மா, அவ நினைச்சதை சாதிச்சிட்டாமா. நம்ம தான் தோத்துட்டோம். இந்த கொடுமையெல்லாம் நின்னு பாத்துட்டு இருக்க முடியாது. வா, மேல போலாம். கண்மணி,
சும்மா அங்க நின்னு பார்த்தா என்ன? எதுக்குமா? வா சொல்ற வாடி. போ. அண்ணி புனிதா எப்படி இருக்கீங்க? அண்ணி நல்லா வாங்கம்மா. இருக்கேன். ஏய் கபிலா வந்துட்டேன். வந்தது சந்தோஷம்க்கா. அப்பா ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துட்டீங்களே, எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் பெரிய அத்தை தான். அவங்களாலதான் நாங்க இப்ப திரும்ப வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் நீ. எல்லாம் என் நேரம். எவளை இந்த வீட்டு படியேறக்கூடாதுன்னு சொன்னேனோ அவளே என் வாயால வான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்தா பத்தவே. மா, இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நான் உள்ள போறேன். ஒரு நிமிஷம்மா. என்னாச்சு மாமா? ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மாமா எதுவா இருந்தாலும் உள்ள போய் பொறுமையா பேசிக்கலாமே. இல்ல, உள்ள போகிறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம் அது. என்னடா ஆச்சு உனக்கு? வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. அப்பா, இது உள்ள வந்து பேசுற விஷயம் இல்ல. இப்பவே இங்கேயே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வர முடியும். டேய் இனியா, அப்படி என்னதான்டா பிரச்சனை? சொல்றா சீக்கிரம். பெரியம்மா, நான் உங்ககிட்ட தான் பேசணும். அப்ப கண்டிப்பா 7:30 இருக்கு. என்ன இனியா, வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டிருக்கியா? இல்ல பெரியம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படி வேற என்ன பேசணும்? பெரியம்மா, நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ராசாத்திய முழு மனசோட ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டீங்களா, இல்ல வேற வழியே இல்லாம கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க. மாமா எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் கேக்குறீங்க? நீ இப்ப எதுவும் பேசக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. புரிஞ்சுதா? சொல்லுங்க பெரியம்மா. டேய் இனியா, எல்லாம் கூடி வர நேரத்துல நீ ஏன் இப்படி குழப்பிட்டு இருக்க? நான் குழப்பலம்மா. எனக்கு இருக்கிற குழப்பத்தை தீர்த்துக்கணும், அவ்வளவுதான். அம்மா அண்ணன் தான் கேக்குதுல்ல, நீதான் வாயை திறந்து சொல்லேம்மா. என்னம்மா இது புது லாக்கா இருக்கு? என் மாமியாக்காரி செம்மையா சிக்கிட்டா. யாரு இவளா? இப்ப பாரு எப்படி நடிச்சு காரியத்தை சாதிப்பான்னு. என் புள்ள இனிய என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறான். பரவாயில்ல. இப்ப என்ன இனியா, நான் முழு மனசோட உங்களை கூப்பிடுறேனா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் முழு மனசோட பெரியம்மா, ஒரு தான். நிமிஷம். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. டேய், என்னடா குழப்பிட்டு இருக்க? எல்லாம் காரணமா தான்ப்பா. சத்தியம் பண்ணி சொல்லுங்க பெரியம்மா.
இப்ப எல்லாருக்கும் புரியுதா நான் பெரியம்மாவை எதுக்கு சத்தியம் பண்ண சொன்னேன்னு? இவங்க முழு மனசோட ராசாத்திய வீட்டுக்கு கூப்பிடல. ஆமா, முழு மனசோட கூப்பிடலதான்.